Hello students, welcome back to Sapphire Blue Chem Spark. இன்னைக்கு செஷன்ல நாம chapter 3 periodic classification of elements and periodicity in properties அந்த chapter பத்தி discuss பண்ண போறோம். So இந்த chapterோட basis என்ன அப்படின்னா how are the elements classified and what are their periodicity in properties இத பத்தி தான் இந்த chapter deal பண்ணும். Okay, so when we have too many number of elements, கண்டிப்பா ஒவ்வொரு எலமெண்ட் பத்தின ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே நம்ம டீடைல்டா ஸ்டடி பண்ணணும். அதை சிங்கிள் எலமெண்டா எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணி ஸ்டடி பண்ற போது தென் கம்பைலேஷன் ஆஃப் ஒர்க் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அதே சமயம் நாம எலமெண்ட்ஸை ஒரு பர்டிகுலர் மோட் ஆஃப் மேனர்ல கேட்டகரைஸ் பண்ணலாம் அல்லது குரூப்பிங் பண்ணலாம். அதுக்கப்புறமா அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸை நம்ம அனலைஸ் பண்ற போது அங்க கிரடேஷன் இன் ப்ராப்பர்ட்டிஸை நாம அப்சர்வ் பண்ண முடியும். கிரடேஷன் இன் ப்ராப்பர்ட்டினா ஒன்னு ஒரு பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி ரெகுலரா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகலாம் அல்லது ரெகுலர் மேனர்ல டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே போகலாம். இதான் நாம கிரடேஷன் சொல்றோம். அப்போ எலமெண்டோட ப்ராப்பர்ட்டிஸ ஒருத்தர்ல இருந்து இன்னொருத்தரை வேறுபடுத்தி காட்டுறதுக்கும் அதே சமயம் ஒரு எலமெண்டோட ப்ராப்பர்ட்டி எப்படி இன்னொரு எலமெண்டோட ப்ராப்பர்ட்டிக்கு சிமிலாரிட்டியை கொடுக்குது இத பத்தியும் டிஸ்கஸ் பண்ணணும்னா கண்டிப்பா நாம எலமெண்ட்ஸை கிளாசிஃபை பண்ணணும். So this is what the purpose of the chapter, Genesis of periodic classification. So Dauberiner, he is the first person to classify the elements as a set of triads. So அவர் என்ன பண்ணாருன்னா த்ரீ எலமெண்ட்ஸா எலமெண்ட்டை குரூப் பண்றாரு. அப்படி எலமெண்ட்டை குரூப் பண்ற போது ஃபர்ஸ்ட் எலமெண்டோட அட்டாமிக் மாஸையும் தேர்ட் எலமெண்டோட அட்டாமிக் மாஸையும் ஆட் பண்ணி ஆவரேஜா பாக்குற போது அது மிடில் ஆஃப் த எலமெண்டோட அட்டாமிக் மாஸா வருதுன்றத கண்டுபிடிக்கிறாரு. ஸோ என்ன செய்யறாருன்னா அந்த டைம்ல எவ்வளோ எலமெண்ட்ஸ் அவைலபிளா இருந்ததோ அது எல்லாத்தையுமே இதே பேட்டர்ன்ல த்ரீ எலமெண்ட்ஸா அரேஞ்ச் பண்றாரு. அந்த செட் ஆஃப் எலமெண்ட்ஸை ட்ரையட்ஸ் அப்படின்னு நேம் கொடுக்கிறாரு. ஸோ தட் செட் ஆஃப் ட்ரையட்ஸ் ஆர் கால்ட் டாபரினர் ட்ரையட்ஸ்னு சொல்லலாம். ஸோ இந்த செட் ஆஃப் ஃபார்மேஷன் அப் டு கால்சியம் வரைக்கும் ஒர்க் அவுட் ஆனது. கால்சியம்க்கு அப்புறமா எலமெண்ட் இருக்கிற போது அவங்கள இதே மேனர்ல அரேஞ்ச் பண்றப்போ then they do not obey that middle element having the atomic weight the average of the other two அந்த ப்ராப்பர்ட்டி அங்க அடியாகிருச்சு. ஸோ டாபரினர் லா ஆஃப் ட்ரையட பொறுத்த வரைக்கும் ஸோ he arranged the set of 3 elements. ஸோ இங்க நாம சாம்பிள் கொடுத்திருக்கோம் லித்தியம் சோடியம் பொட்டாசியம். இது ஒரு ட்ரையட். திஸ் மேக்ஸ் a single triad. And chlorine, bromine, iodine that makes the second triad, calcium, strontium, barium that makes third triad, and sulfur, selenium, tellurium this makes the next triad, and then phosphorus, arsenic, antimony this is what the another triad. So these are the elements which are arranged as a set of 3 elements. இந்த எலமெண்டோட அட்டாமிக் வெயிட்டையும் நாம எல்லா எலமெண்ட்டுக்கும் கொடுத்திருக்கோம். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இந்த தேர்ட் எலமெண்ட் இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணி 2வால டிவைட் பண்ற போது we are getting the answer 88.5. பட் மிடில் எலமெண்டோட அட்டாமிக் வெயிட் என்னவா இருக்கு 88 இருக்கு. அப்ப இந்த 88 is very close to 88.5. அதே மாதிரி பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி இந்த 3 செட் ஆஃப் எலமெண்ட் எடுக்கிற போது ஆர்சனிக்கோட அட்டாமிக் வெயிட் பாஸ்பரஸ் அண்ட் ஆன்டிமனியோட ஆவரேஜா இருக்கு. பட் கால்குலேட் பண்ற வேல்யூ 75.5. ஆக்சுவலா ஆர்சனிக்கோட அட்டாமிக் வெயிட் 75. அப்போ இந்த ஆவரேஜ் எடுக்கிற போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் அந்த மிடில் எலமெண்டோட அட்டாமிக் வெயிட்டுக்கு வெரி க்ளோசஸ்டா இருக்கிறதுனால ஸோ ஹி பிலீவ் தட் இதே போல நம்ம எலமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணோம்னா தென் வி கேன் ஏபிள் டு கம்பேர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல் த எலமெண்ட் அப்படின்னு பிலீவ் பண்ணாரு. பட் இதனுடைய டிராபேக் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா டாபரினர் குட் அரேஞ்ச் ஒன்லி a few element as triad. அந்த டைம்ல இருந்த எலமெண்ட்டை வெரி ஃபியூ எலமெண்ட்டை மட்டும்தான் அவரால் இந்த மாதிரி ட்ரையட்ஸ் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சது. இதுக்கு மேல ஹெவி மெம்பர் ஆஃப் எலமெண்ட் வர்ற போது ட்ரையட்ன்ற ஃபார்முலேஷனை அது ஒபே பண்ணல. தட் இஸ் மிடில் எலமெண்டோட அட்டாமிக் மாஸ் ஆவரேஜ் ஆஃப் அதர் 2 எலமெண்டா கிடைக்கல. தட் இஸ் வாட் த டிராபேக் ஆஃப் டாபரினர் லா ஆஃப் ட்ரையட்ஸ். The next one, Newland's law of octaves. Newland law of octavesன்ற போது ஒரு மியூசிக்ல எப்படி ஃபர்ஸ்ட் நோட்டும் 8th நோட்டும் சிமிலரா இருக்கோ
அதே போல எலமெண்ட்ஸை நாம அட்டாமிக் வெயிட்டோட இன்க்ரீசிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ற போது ஃபர்ஸ்ட் எலமெண்டோட ப்ராப்பர்ட்டி 8th எலமெண்டோட ப்ராப்பர்ட்டிக்கு ரெக்கர் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு. So that's why it is called as Newland's law of octaves. So இங்க நாம எலமெண்ட் அரேஞ்ச் பண்ணோம்னா ஹைட்ரஜன், லித்தியம், பெரிலியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன். இப்ப ஆக்சிஜன் இஸ் 8th எலமெண்ட். ஆக்சிஜனுக்கு கீழே வரக்கூடிய எலமெண்ட் சல்ஃபர். தென் நைட்ரஜனோட 8th எலமெண்ட் பாஸ்பரஸ். ஹைட்ரஜனோட 8th எலமெண்ட் ஃப்ளூரின். அப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நாம ஃபர்ஸ்ட் எலமெண்டா கன்சிடர் பண்ணி வர்ற போது அந்த எலமெண்ட்டுக்கு எக்ஸாக்டா அடுத்த எலமெண்ட்ல நாம ஸ்டாண்ட் பண்ணோம்னா அது 8th எலமெண்டா இருக்கும். அப்போ அந்த எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டி சிமிலரா இருக்கும். பட் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு கால்சியம் வரைக்கும் சிமிலாரிட்டியை கொடுத்தது. பட் அலுமினியம்க்கு கீழே குரோமியம், சிலிக்கான் வித் டைட்டானியம், பாஸ்பரஸ், மேங்கனீஸ், சல்ஃபர், அயன், இந்த லாஸ்ட் 4 எலமெண்ட் they do not exhibit the similar property of the previous element. அப்போ நியூலாண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டேவ்ஸும் ஒன்லி ஃபார் த எலமெண்ட்ஸ் அப் டு கால்சியம் வரைக்கும் தான் ஒபே பண்ணது. ஹெவி மெம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வர்ற போது இந்த லா ஆஃப் ஆக்டேவும் ஒபே பண்ணல. ஸோ தட் இஸ் வாட் த டிராபேக் ஆஃப் நியூலாண்ட்ஸ். ஸோ இங்க என்ன சொல்றோம்? Property of 8th element is similar to the first element when it is arranged in increasing atomic weight. But இதனுடைய demerits பார்த்தோம்னு சொன்னா it is applicable up to the atomic mass 40. அட்டாமிக் மாஸ் 40 யாருக்கு வரும்னா கால்சியம்க்கு வரும். அப் டு கால்சியம் வரைக்கும் தான் நம்மனால நியூலாண்ட்ஸ் லா ஆஃப் ஆக்டேவை அப்ளை பண்ண முடிஞ்சது. Then this system fails in case of heavier element. See, நாம குரோமியம், டைட்டானியம், மாங்கனீஸ், அயன் வச்சிருக்கோம். பட் இவங்க எல்லாரும் ஆக்சுவலா எலமெண்ட். இந்த எலமெண்ட் யாருக்கு கீழே அரேஞ்ச் ஆகி இருக்காங்கன்னா நான் மெட்டல்ஸ்க்கு கீழே அரேஞ்ச் ஆகி இருக்காங்க. அப்போ ஹெவி மெம்பர் ஆஃப் எலமெண்ட் வர்ற போது நியூலாண்ட் லா ஆஃப் ஆக்டேவ்ஸ் அப்ளை பண்ண முடியல. The next one, no space left for the element which were unknown at that time. இவர் கண்டினியூஸா எல்லா எலமெண்ட்டையும் அரேஞ்ச் பண்ணிட்டாரு. ஃபியூச்சர்ல கண்டுபிடிக்க போற எலமெண்ட்டுக்கு எங்கேயுமே அவரு ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுக்கல. திஸ் இஸ் another drawback. Then dissimilar element have been grouped. அவங்க யாரு dissimilar element? குரோமியம், டைட்டானியம், மாங்கனீஸ், அயன். These are the dissimilar element. அவங்களை யார் கூட குரூப் பண்ணியிருக்காரு? போரான், அலுமினியம், கார்பன், சிலிக்கான், நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆக்சிஜன், சல்ஃபர், அந்த எலமெண்ட்ஸோட குரூப் பண்ணியிருக்காரு. So these are the demerits of Newland's law of octaves. The next one, Lothar-Meyer's atomic volume curves. இதுல பார்த்தோம்னா we have some meaningful information from this curve. Actually, atomic weight of every element is plotted against its volume. வால்யூம் எப்ப கிடைக்கும்? அந்த எலமெண்டோட அட்டாமிக் மாஸ டென்சிட்டியால டிவைட் பண்ணோம்னா நமக்கு வால்யூம் கிடைக்கும். ஏன்னா டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். நமக்கு இப்ப வால்யூம் தான் தேவை. அப்ப அட்டாமிக் வெயிட்ட அந்த எலமெண்டோட டென்சிட்டியால டிவைட் பண்ணோம்னா நமக்கு வால்யூம் கிடைக்கும். சோ அப்படி ஒரு கிராஃபை இவர் பிளாட் பண்ற போது he observed certain facts from the graph. இந்த கிராஃப்ல அவர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கண்டுபிடிக்கிறார்னா இந்த கர்வோட பீக்லாம் பார்த்தோம்னா strong alkali metals, that is the most electropositive metal-ஆல ஆக்குபை ஆகுதுன்னு சொல்றாரு. அடுத்து அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய less electropositive metal, alkaline earth metals-னு சொல்லுவோம். பெரிலியம், கால்சியம், பேரியம், ஸ்ட்ரான்சியம், இவங்க தான் அந்த குரூப். அந்த எலமெண்ட் பீக்ல இருந்து நாம டிசெண்ட் ஆகுற போது டிசெண்டிங் கர்வ்ல அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் பிரசன்ட் ஆகுதுன்னு சொல்றாரு. அடுத்தது ஹாலோஜன், ஹைட்ரஜன், நோபல் கேசஸ், இவங்க கர்வோட அசெண்டிங் போர்ஷன்ல பிரசன்ட் ஆகுதுன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் ஹெவி மெம்பர் ஆஃப் எலமெண்ட்டை எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு அட்டாமிக் மாஸ் ஆக்சுவலா அதிகமா இருக்கும். ஹெவி மெம்பர் ஆஃப் எலமெண்ட் அந்த கர்வ்ஸோட மினிமல் போர்ஷன்ல இருக்கும்னு அப்சர்வ் பண்றாரு. சோ இந்த அப்சர்வேஷனை அவர் பாயிண்ட்ஸா ஃபார்முலேட் பண்ற போது he is giving alkali metals have highest atomic volume, so they occupy the peak of the curve. Because volume density நமக்கு inversely related. அப்போ டென்சிட்டி லோவா இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கெல்லாம் வால்யூம் அதிகமா இருக்கும். அப்ப the first group
அப்ப ஆல்கலி மெட்டல்ஸ்க்கு டென்சிட்டி லோவா இருக்கிறதுனால அவங்க பீக் ஆஃப் த கர்வ் ஆக்குபை பண்றாங்க சின்ஸ் தே ஹேவ் த ஹையஸ்ட் அட்டாமிக் வால்யூம். அதுக்கு அடுத்து alkaline earth metals relatively less electropositive. யாரோட கம்பேர் பண்ற போது alkali metals ஓட கம்பேர் பண்ற போது alkaline earth metals ஓட electropositivity relatively less ஆ இருக்கும். so அந்த element அந்த descending portion of the curve occupy பண்றாங்க. and halogen and noble gases except helium, ஹீலியம் தவிர மற்ற நோபல் கேசஸும் தென் ஹாலோஜனும் they occupy the ascending portion of the curve. so curve ascend ஆகுற போது அந்த பொசிஷனை ஆக்குபை பண்றாங்க. at the same time the heavy member of the one transition metals have very small volume and they are present at the bottom of the curve னு சொல்லலாம் அல்லது broad minima. இதுதான் நம்மளோட broad minima. இந்த போர்ஷன்ல heavy member that is the transition element present ஆகி இருக்குன்றத அப்சர்வ் பண்றாரு. so this is what Lothar-Meyer atomic volume curve. so இந்த curve atomic weight atomic volume க்கு அகைன்ஸ்டா நாம plot பண்ற போது we are obtaining. that's all Lothar-Meyer's atomic volume curves. the next one Mendeleev's periodic classification. இவர் என்ன செய்யறாருன்னா ஒரு டாபுலேஷன் ஃபார்ம்ல எலமெண்ட் அரேஞ்ச் பண்றாரு. அரேஞ்ச் பண்ணிட்டு he stated the law called Mendeleev's periodic law. according to Mendeleev the periodic properties are the function of their atomic weight. ஒரு எலமெண்டோட பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அந்த எலமெண்டோட அட்டாமிக் வெயிட்ட பொறுத்து அமையும். இதுதான் மெண்டலீவோட லா. so இந்த Mendeleev's periodic law we can state like that the physical and chemical properties of the elements are the periodic function of their atomic weight. இதுதான் Mendeleev's periodic law. இந்த periodic law பேஸ் பண்ணி he arranged the elements by the time whatever known as a period and in groups. அந்த டேபிள்ல பார்த்தோம்னா ஹாரிசான்டல் ரோஸ் அவங்கள பீரியட்னு சொல்றாரு. அந்த பீரியடுக்கு அராபிக் நியூமரல்ஸ் கொடுக்கிறாரு. அந்த பீரியட் நமக்கு 1ல இருந்து 7 வரைக்கும் ப்ரொசீட் ஆகுது. so there are 7 periods. actually 12 series இருக்கும். பீரியட் நம்பர் வழியா பார்த்தோம்னா 7 periods இருக்கும். so that makes the periodic table. now these are numbered from 1 to 7. ஒவ்வொரு பீரியடையும் அவர் 1ல இருந்து 7 வரைக்கும் அராபிக் நியூமரல்ஸை யூஸ் பண்ணி டினோட் பண்றாரு. and then ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட் அந்த சீரீஸ் அல்லது பீரியட்ல பிரசன்ட் ஆகி இருக்கக்கூடிய எலமெண்டோட ப்ராப்பர்ட்டி ரெகுலர் கிரடேஷன்ல சேஞ்ச் ஆகுறதையும் அப்சர்வ் பண்றாரு. ரெகுலர் கிரடேஷன்னா ஒன்னு யூனிஃபார்மா இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது டிக்ரீஸ் ஆகலாம். தட் இஸ் வாட் செட் டு பி ரெகுலர் கிரடேஷன். so that shows so properties of elements in a particular period show a regular gradation from left to right. அந்த ஹாரிசான்டல் ரோவோட லெஃப்ட்ல இருந்து ரைட் நாம மூவ் ஆகுற போது that properties of those elements it shows their gradation. so லெஃப்ட்ல இருந்து ரைட் நாம ஹாரிசான்டல் ரோஸ் வழியா மூவ் ஆகுற போது the properties of the elements that changes gradually. so that is what given. and vertical columns என்ன சொல்றாருன்னா groups-னு சொல்றாரு. vertical columns top to bottomல இருந்து வர்றவங்க. அந்த vertical columns are termed as groups. இந்த குரூப்புக்கு அவரு 1ல இருந்து 7 ரோமன் நியூமரிக்கலை யூஸ் பண்றாரு. and in addition to these 7 group he had 8th group and 0th group. இந்த 7 குரூப்பையும் என்ன பண்றாருன்னா ஃபர்தரா சப்டிவைட் பண்ணி சப் குரூப்ஸா ஸ்பிளிட் பண்றாரு. அப்ப each groups are subdivided into 1A 1B 2A 2B like that. 7th group வரைக்கும் போனோம்னா 7A 7B வரைக்கும் கிடைக்கும். அடுத்தது 8th குரூப்பை எடுத்தாருன்னா அதை 3 செட்ஸ் ஆஃப் எலமெண்டா 3 செட் வைக்கிறாரு. அப்ப டோட்டலா 8th குரூப்ல மட்டும் 9 எலமெண்ட்ஸ் பிரசன்ட் ஆகி இருக்கும். besides that 0th குரூப்னு ஒன்னு பிளேஸ் பண்றாரு. அந்த 0th குரூப்ல என்ன சொல்றாருன்னா நோபல் கேசஸ் அவங்க ஆக்குப்பை ஆவாங்க அப்படின்றதையும் ப்ரிடிக்ட் பண்றாரு. திஸ் இஸ் வாட் த மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள். அப்ப மெண்டலீவ் பீரியாடிக் டேபிள்ல we have 7 rows.
பட் சீரீஸ்னு பார்த்தோம்னா 12 சீரீஸ் இருக்கும். the rows are given by Arabic numeral 1ல இருந்து 7 வரைக்கும் கொடுக்கிறாரு. அடுத்து வெர்டிக்கல் காலம்ஸ் கொடுக்கிறாரு. வெர்டிக்கல் காலம்ஸ் குரூப்னு சொல்றாரு. தென் அந்த குரூப்புக்கு ரோமன் நியூமரல்ஸ் கொடுக்கிறாரு. அது 1ல இருந்து 7 அண்ட் 8 அலாங் வித் 0ன்னு கொடுத்துறாரு. அடுத்து என்ன பண்றாரு, குரூப்ஸ் சப்டிவைட் பண்றாரு. சப்டிவைட் பண்ற குரூப்பை A Bன்னு கிளாசிஃபை பண்றாரு. அப்போ 1A 1Bல ஸ்டார்ட் பண்ணி 7A 7B வரைக்கும் நமக்கு குரூப்ஸ் இருக்கும். அது இல்லாம 8th குரூப்ல என்ன பண்றாரு, 3 எலமெண்ட்ஸா பிளேஸ் பண்றாரு. அப்ப 8th குரூப்ல மட்டும் 9 எலமெண்ட்ஸ் இருக்கும். இது இல்லாம we have 0th group in his periodic table. ஒரு பர்டிகுலர் குரூப்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே கெமிக்கலி சிமிலர் இன் நேச்சரா இருப்பாங்க. அப்ப குரூப் வழியா எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டியை டிஸ்கஸ் பண்ற போது they exhibit similar properties. பட் பீரியட்ல என்ன சொன்னோம், they show regular change அப்படின்னு சொன்னோம். ஓகே, so they show regular gradation in their physical as well as in chemical properties. This is what the structure of Mendeleev's periodic table. So இந்த periodic table இவர் டெவலப் பண்ண டைம்ல just 63 elements were known. அந்த டைம்ல நோபல் கேசஸ் அவங்க கண்டுபிடிக்கல. பட் நோபல் கேசஸ் கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, அவரோட பீரியாடிக் டேபிள்ல 0th குரூப் 1ஐயும் அவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. ஓகே, வாட் ஆர் த மெரிட்ஸ் ஆஃப் மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள்? மெரிட்ஸ்னு எடுத்துட்டோம்னா இங்க எலமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டே வர்ற போது he just leaving some gaps. அந்த கேப்ல என்ன சொல்றாருன்னா, ஃபியூச்சர்ல எலமெண்ட்டை கண்டுபிடிப்பாங்க, அந்த எலமெண்ட் இந்த பொசிஷனை ஆக்குபை பண்ணும்னு சொல்றாரு. அப்ப எந்த எலமெண்ட்டுக்கு அடுத்து அவரு அந்த கேப் அவைல் பண்றாரோ அந்த கேப்பை ப்ரீவியஸ் எலமெண்டோட நேமாலேயே டினோட் பண்றாரு. அதாவது ஈகா சிலிகான், ஈகா போரான், ஈகா அலுமினியம், இந்த மாதிரி நேம் கொடுக்கிறாரு. இவர் சொன்னது போலவே ஃபியூச்சர்ல எலமெண்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க, அந்த எலமெண்டோட ப்ராப்பர்ட்டி த சேம் குரூப்போட ப்ராப்பர்ட்டிஸுக்கு சிமிலரா இருக்கு. ஸோ தே ஆர் பிளேசிங் த எலமெண்ட் இன் ஹிஸ் ஸ்பெசிஃபைடு பிளேஸ். இதுதான் இவருடைய அச்சீவ்மெண்ட்னு சொல்லலாம். பிகாஸ் ஹி இஸ் ஜஸ்ட் ப்ரிடிக்டிங். கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலேயே இப்படி ஒரு எலமெண்ட்டை கண்டுபிடிப்பாங்கன்னு ப்ரிடிக்ட் பண்ணி அதுக்கு என்ன செய்யறாரு, ஒரு ஃப்ரீ ஸ்பேஸா அவைல் பண்றாரு. தட் இஸ் வாட் இஸ் ஒன் ஆஃப் த அச்சீவ்மெண்ட். ஓகே, சோ தட் இஸ் வாட் வி ஆர் சீயிங். ஈகா போரான்றது ஃபியூச்சர்ல கண்டுபிடிச்ச எலமெண்ட் ஸ்காண்டியம், அதோட சிம்பல் Sc. தென் ஈகா சிலிகான், அப்ப ஃபியூச்சர்ல கண்டுபிடிச்ச அந்த எலமெண்ட்டை என்ன பேர்ல கொடுக்குறாங்க, ஜெர்மானியம்னு கொடுக்குறாங்க. ஈகா அலுமினியம், சோ ஈகா அலுமினியம்னு ஆக்சுவலா நேம் பண்ண எலமெண்ட் கேலியம், தட் இஸ் Ga. தென் ஈகா மேங்கனீஸ், இங்க கண்டுபிடிச்ச எலமெண்ட் யாருன்னா டெக்னீசியம், Tc. so these are the elements which were discovered after the Mendeleev's periodic table. okay, then beryllium, cerium, indium, osmium, gold, platinum, uranium, இந்த எலமெண்டோட அட்டாமிக் வெயிட் வெரிஃபை பண்ற போது that is what done with the formula atomic weight equal to valency into equivalent weight. இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி இந்த எலமெண்டோட அட்டாமிக் வெயிட்டை வெரிஃபை பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த ஒவ்வொரு எலமெண்டோட வேலன்சியை அவங்களோட ஈக்குவலண்ட் வெயிட்டால நாம மல்டிப்ளை பண்ற போது அது யாருக்கு ஈக்குவலா இருக்கு, அட்டாமிக் வெயிட்டுக்கு ஈக்குவலா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப பெரிலியம் எடுத்துக்கிட்டோம்னா பெரிலியமோட வேலன்சி இஸ் 2, அதோட ஈக்குவலண்ட் வெயிட் இஸ் 4.55. இப்ப ஈக்குவலண்ட் வெயிட்டையும் வேலன்சியையும் மல்டிப்ளை பண்ற போது தட் மேக்ஸ் 9.10. திஸ் இஸ் நத்திங் பட் த அட்டாமிக் வெயிட் ஆஃப் பெரிலியம். ஸோ இதே மாதிரி அப்போ ஒவ்வொரு எலமெண்டோட அட்டாமிக் வெயிட்டை நாம இந்த ரிலேஷன் வச்சு வெரிஃபை பண்ணலாம். த நெக்ஸ்ட் ஒன், டிமெரிட்ஸ் ஆஃப் மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள். டிமெரிட்ன்ற போது ஹைட்ரஜன், ஹைட்ரஜனோட பொசிஷனை எக்ஸாக்டா எங்க பிளேஸ் பண்ணணும் அதை அவர் ப்ரிடிக்ட் பண்ணல. அதுக்கு ரீசன் என்னன்னா, ஹைட்ரஜனோட ப்ராப்பர்ட்டி அல்கலி மெட்டல்ஸ் போலவும் இருக்கும், ஹாலோஜன் போலவும் இருக்கும். பட் ஹைட்ரஜனை ஹாலோஜன் ஃபேமிலிலையும் அவர் பிளேஸ் பண்ணல, அல்கலி மெட்டல்ஸோடையும் பிளேஸ் பண்ணல. இது ஒன் ஆஃப் த டிமெரிட். அடுத்தது பார்த்தோம்னா ஐசோடோப்ஸ். எல்லா எலமெண்ட்டுக்கும் ஐசோடோப் இருக்கு. ஐசோடோப்ன்றப்போ அவங்களோட அட்டாமிக் வெயிட் வேரி ஆகும். பட் இவர் அரேஞ்ச் பண்ண பீரியாடிக் டேபிள் அட்டாமிக் வெயிட்டோட இன்க்ரீசிங் ஆர்டர்ல தான் கொடுத்திருக்காரு. அப்போ ஒரு எலமெண்ட்டுக்கு மோர் தென் ஒன் ஐசோடோப் இருக்கிற போது கண்டிப்பா அந்த ஐசோடோப்பும் அந்த பீரியாடிக் டேபிள்ல பிளேஸ் பண்ணிருக்கணும். பட் இவர் என்ன சொன்னாருன்னா,
ஐசோடோப்பா இருந்தாலும் அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாருக்கும் சிமிலர் ப்ராப்பர்ட்டி. அப்ப ஐசோடோப் ஆஃப் த எலமெண்ட்ஸுக்கு சிமிலர் ப்ராப்பர்ட்டியா இருக்கிறதுனால that can be placed in its single position. ஒரே ஒரு பொசிஷன்லயே அந்த எலமெண்ட் ஆக்குபை பண்ணாலே போதும் அப்படின்றத ஜஸ்டிஃபை பண்றாரு. இது அடுத்த டிமெரிட். ஸோ இப்போ அட்டாமிக் வெயிட்டோட இன்க்ரீசிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ற போது சம் பிளேசஸ்ல பார்த்தோம்னா அந்த ஆர்டரை அவர் ரிவர்ஸ் பண்றாரு. மோர் அட்டாமிக் வெயிட் உள்ள நம்பரை பிளேஸ் பண்ணி அதுக்கப்புறமா லெஸ் அட்டாமிக் வெயிட் உள்ள எலமெண்ட்டை பிளேஸ் பண்றாரு. அதுக்கும் அவர் கொடுத்த ஜஸ்டிபிகேஷன் என்னன்னா, though they differ in their atomic weight, but இந்த எலமெண்டோட ப்ராப்பர்ட்டி அந்த பர்டிகுலர் குரூப் எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிக்கு சிமிலரா இருக்கு. அதனால ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ற போது அங்க அட்டாமிக் வெயிட்டை கன்சிடர் பண்ணாம ப்ராப்பர்ட்டியை மட்டுமே கன்சிடர் பண்ணி அந்த எலமெண்ட் பிளேஸ் பண்ணதா justify பண்றாரு. Okay, that is what given. At certain places an element of higher atomic mass has been placed before an element of lower atomic weight. So that is what known as anomalous pairs of elements or invert pairs of element. Okay, இப்ப அந்த மாதிரியான பேருக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா we can take argon, potassium. ஆர்கானோட அட்டாமிக் வெயிட் 39.9 பட் பொட்டாசியம் 39.1. அப்ப ஆர்கானுக்கு அப்புறம் தான் பொட்டாசியம் வருது. Similarly, tellurium and iodine. Telluriumோட atomic weight 127.5 but iodine 127. So here also the atomic weight is reversed. So this is also on invert pair. கோபால்ட் அண்ட் நிக்கல் எடுக்கிற போது கோபால்ட்டோட அட்டாமிக் வெயிட் 58.9 பட் நிக்கலுக்கு 58.6. This is also reversed. Thorium 232, protactinium 231. Here also the pair is reversed. So these are some examples of the anomalous pairs of element or invert pairs of element. Then the elements of similar properties in different groups. Similar property exhibit பண்ணக்கூடிய எலமெண்ட்டையே different groupsல வச்சிருக்காரு. At the same time elements of different property same groupல place பண்ணிடுறாரு. So property basisல நாம டிஸ்கஸ் பண்ற போதும் some placesல similar property exhibit பண்ற element different பொசிஷனுக்கு போயிடுறாங்க. டிஃபரண்ட் ப்ராப்பர்ட்டிஸை எக்ஸிபிட் பண்ற எலமெண்ட் சேம் பொசிஷனுக்கு வந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான அரேஞ்ச்மெண்ட்டும் மெண்டலீவ் பீரியாடிக் டேபிள்ல பிரசன்ட் ஆகி இருக்கு. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த டிமெரிட் ஆஃப் மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள். மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள்ல நாம என்ன சொன்னோம், சேம் ப்ராப்பர்ட்டியை எக்ஸிபிட் பண்றவங்க டிஃபரண்ட் குரூப்ல இருக்காங்க, டிஃபரண்ட் ப்ராப்பர்ட்டியை எக்ஸிபிட் பண்றவங்க சேம் குரூப்ல இருக்காங்கன்னு சொல்லி ஒரு அனாமலஸ் ப்ராப்பர்ட்டி பார்த்தோமா. அதுக்கான எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, சப்போஸ் இஃப் ஐ கன்சிடர் த ஃபர்ஸ்ட் குரூப் அவர் என்ன பண்ணாரு, ஏபின்னு சப்டிவைட் பண்ணாரு. அப்ப 1A குரூப் 1B குரூப்னு நமக்கு 2 குரூப்ஸ் கிடைக்கும். இந்த 1A குரூப்ல பார்த்தோம்னா we are finding the most electropositive metals, லித்தியம்ல இருந்து பிரான்சியம் வரைக்கும் பிளேஸ் ஆகிருக்கு. அதே நாம 1Bல பாக்குற போது that is occupied by copper, silver, gold. இவங்க பார்த்தோம்னா லெஸ் எலக்ட்ரோபாசிட்டிவ் மெட்டலா இருப்பாங்க. அப்ப ஒரு மோஸ்ட் எலக்ட்ரோபாசிட்டிவ் கேரக்டர் உள்ள எலமெண்ட்ஸோட லெஸ் எலக்ட்ரோபாசிட்டிவ் மெட்டல்ஸ் என்ன பண்ணிருக்காரு, பிளேஸ் பண்ணிருக்காரு. அப்ப இங்கேயே நமக்கு என்ன ஆகுது, ரெண்டு பேரோட ப்ராப்பர்ட்டியும் வேரி ஆகுது. ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கணும், 1Bலையும் மோஸ்ட் எலக்ட்ரோபாசிட்டிவ், அதாவது ரிலேட்டிவ்லி இந்த அல்கலி மெட்டல்ஸோட கம்பேர் பண்ற போது கம்பாரபிள் எலக்ட்ரோபாசிட்டிவிட்டி உள்ள எலமெண்ட் தான் இங்க பிளேஸ் ஆயிருக்கணும். பட் அதுக்கு பதிலா லீஸ்ட் எலக்ட்ரோபாசிட்டிவ் எலமெண்ட்டை பிளேஸ் பண்ணிருக்காரு. திஸ் இஸ் வாட் த எக்ஸாம்பிள் ஃபார் வேர் த எலமெண்ட்ஸ் ஷோயிங் த டிஃபரண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பட் பிளேஸ்ட் டுகெதர். ஓகே, தட்ஸ் ஆல் மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள். த நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா மாடர்ன் கிளாசிபிகேஷன். ஆக்சுவலா மெண்டலீவ் ஒரு எலமெண்டோட பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி அட்டாமிக் வெயிட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னு சொல்றாரு. பட் மோஸ்ட்லி என்ன சொல்றாருன்னா, it is not on atomic weight, actually atomic number அப்படின்னு சொல்றாரு. அதை எக்ஸ்பெரிமெண்டலாவும் ப்ரூவ் பண்றாரு. சப்போஸ் ஒரு ஹெவி மெட்டாலிக் சர்ஃபேஸ் எடுத்துக்கலாம். அந்த மெட்டாலிக் சர்ஃபேஸை ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரானால ஸ்ட்ரைக் பண்ணுவோம். அப்ப சர்ஃபேஸ்ல இருந்து எக்ஸ்ரே ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸ்ரேவை அவர் mathematically prove பண்ற போது he just observed that the square root of frequency of the X-ray generated is directly proportional to its nuclear charge னு சொல்றாரு. nuclear charge ன்றது actually number of proton, that is nothing but Z atomic number.
அப்ப root nu is directly proportional to atomic number அப்படின்னா that is just rewritten root nu equal to a of z minus b ன்ற ரிலேஷன் கிடைக்குது. இந்த a யை நாம உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா we are getting a z minus ab. So this equation is nothing but the straight line equation. அப்ப இங்க mன்றது a யா இருக்கும், cன்றது ab யா இருக்கும். பட் இன்டர்செப்ட் நெகட்டிவா இருக்கு, ஸ்லோப் நமக்கு பாசிட்டிவா இருக்கு. அப்ப இத நாம கிராஃபிக்கலா ரெப்ரசன்ட் பண்ணோம்னா z is plotted against the square root of frequency of the x-ray where we are getting a straight line. அப்ப இந்த straight line ஓட ஒவ்வொரு பொசிஷன்லயும் நமக்கு யார் இருப்பாங்க? எலமெண்ட் இருக்கும். அந்த எலமெண்டோட கரஸ்பாண்டிங் அட்டாமிக் நம்பரை நம்மனால கண்டுபிடிக்க முடியும். பிகாஸ் we have z அட்டாமிக் நம்பரை தான் நாம எடுத்திருக்கோம். அப்ப மோஸ்ட்லி என்ன சொல்றாரு? கண்டிப்பா ஒரு எலமெண்டோட ப்ராப்பர்ட்டின்றது அட்டாமிக் நம்பரை டிபெண்ட் பண்ணும், அட்டாமிக் வெயிட்டை டிபெண்ட் பண்ணாதுன்னு சொல்றாரு. See that mostly show that the z is the more fundamental property of an element. Z ன்றது actually atomic number. And the position of an element in the periodic table கண்டிப்பா z தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும், அட்டாமிக் மாஸை டிபெண்ட் பண்ணாது. இத ப்ரூவ் பண்றதுக்கு தான் என்ன செய்யறாரு? X-rays can be generated when high speed electrons strike the heavy metal. அப்ப ஜெனரேட் ஆகக்கூடிய எக்ஸ்ரேவோட ஃப்ரீக்வன்சியோட ஸ்கொயர் ரூட் அதனுடைய நியூக்ளியர் சார்ஜுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ அதை மேத்தமெட்டிக்கலா ரிலேட் பண்ற போது ரூட் நியூ ஈக்குவல் டு ஏ ஆஃப் இசட் மைனஸ் பின்னு கிடைக்குது. அப்ப இங்க இந்த ஸ்ட்ரைட் லைன் எக்ஸ் ஆக்சிஸ் கூட ஃபார்ம் பண்ற ஸ்லோப் தட் இஸ் ஈக்குவல் டு தீட்டான்னு எடுத்துக்கலாம். அப்ப ஸ்லோப் ஆஃப் திஸ் கர்வ் இஸ் கிவன் பை m ஈக்குவல் டு tan theta னு கிடைக்கும், where this is taken as the slope, that is what a னு எடுத்துக்கிறோம். That's all the modern classification. Okay students, let us close our today's session. இன்னைக்கு செஷன்ல நாம just the origin of classification of elements அத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணோம். பட் அதுலயும் Dauberner law of triads, Newland's law of octaves, then Lothar-Meyer atomic volume curve, then Mendeleev's periodic classification, இந்த 4 கான்செப்டையும் பார்த்தோம். ஆக்சுவலா இன்னைக்கு மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அதை தான் நாம யூஸ் பண்றோம். அந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளோட பேசிஸே மெண்டலீவோட பீரியாடிக் டேபிள் தான். அங்க இருக்கக்கூடிய எந்த பொசிஷன் ஆஃப் எலமெண்ட்டும் மாறாது. ஈவன் when we apply this relation root nu equal to a of z minus b, ஏன்னு கேட்டா அங்க அட்டாமிக் வெயிட்டோட இன்க்ரீசிங் ஆர்டர்ல எலமெண்ட்டை பிளேஸ் பண்ற போது then they obey this rule. அப்ப அங்க நாம அட்டாமிக் நம்பரை ஈஸியா ஃபார்முலேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் செஷன்ல நாம மாடர்ன் பீரியாடிக் லா அண்ட் த கிளாசிபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் மாடர்ன் பீரியாடிக் டேபிள் அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். until then bye bye.